ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீஹ்வா மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்க அங்க வர சொங்கோங் கேக்குறான், என்னம்மா ரொம்ப அழுது இருப்ப போல, உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து நான் வச்சிட்டு இருக்கேன், ஆனா யாருக்காகவோ அழுதுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி பண்றீங்க, எந்த அளவுக்கு போறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு நீஹ்வா அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க நம்ம பையனோட மீதி 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட் பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுங்களும் எப்படியாவது நம்ம சாரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம உள்ள வர ட்ரை பண்றாங்க. அங்க ஜிங்ஜி வந்துடுறா. திருட்டுத்தனமா அவளும் பையனை பார்க்க போயிட்டு இருக்கா. இந்த 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்களும் பையனை பார்க்க தான் வரீங்களா, வாங்க சேர்ந்து போலாம், எப்படியும் பையனை கூட்டு வரும், நம்ம இனத்தை மறுபடியும் காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பையன் தனியா நின்னுட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏதாவது குளிர போதுப்பா அப்படின்னு மேல ஒரு கோட்டை போட பையன் தள்ளி விட்டுறான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு, என் கூட வந்துட்ட, ஆனா உன் மனசு என் கூட வரவே இல்ல, எனக்கு அது நல்லாவே புரியுது அப்படின்னு உங்க அம்மா சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு பையன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்குள்ள ஷுவான் வந்துட்டு, உன்னை அம்மா எப்படி பாத்துக்கிறாங்க, உன்னை பெத்த அன்னைக்கே வந்து அவங்க தொலைச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் கூட மனசை விட்டு தொலைக்கவே இல்ல, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிர. கரெக்டா பையன் அதுக்கும் பதில் பேசாமலே அங்க இருந்து வெளியே போறான். 2 அசிஸ்டன்ட் பொண்ணுங்களையும் பாத்துட்டான், ஜிங்ஜியையும் பாத்துட்டான். உங்க யாருக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கும் மேல அந்த இடத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறதால என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க, இப்பவே இங்க இருந்து போயிடுங்கன்னு பையன் கத்திட்டு அங்க இருந்து போயிட 3 பொண்ணுங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க பையனோட அம்மா வந்துட்டு, நான் அவனோட அம்மா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவனை தேடி வந்திருக்கீங்கன்னா பையன் உங்க 3 பேருக்கும் ரொம்ப முக்கியமானவனா இருக்கணும்னு தெரியுது, நான் உங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க தங்குங்க, பையன் ரொம்ப வந்து கோவத்துல டென்ஷன்ல இருக்கான், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் உள்ள கூட்டு போயிட பையன் பாத்துட்டு இருக்கான். அம்மா ஏன் உங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. இந்த 3 பொண்ணுங்களும் உள்ள போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவே பையன் இப்படி ஹாஷா யார்கிட்டையும் பேசினது இல்ல, இப்ப ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, அவங்கள பாக்குறதுக்கு பையன் உள்ள வந்துடுறான். இடம் ரொம்ப நல்லா இருக்கு போல, ஆனா இது அரக்க உலகம், அது உங்களுக்கு மறக்கல அப்படின்னு கேட்க, அரக்க உலகம் எனக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், ஆனா இங்க இருக்கிறது எங்க பையன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் அப்படின்னு ஜிங்ஜி சொல்ல ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் உன்னை நம்பிதான் அந்த இடத்த விட்டு போனாரு அப்படின்னு ஜிங்ஜி சொல்ல, அவர் இப்ப இறந்து போயிட்டாரு, அதனால அவரை பத்தி பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு பையன் கிளம்பிட்டு அமைதியா அங்க இருந்து போக, ஜிங்ஜி பாக்குறா, உங்க மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கும் கூட அரக்க இனத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்திருக்கும் போல, இத பாரு அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுக்க, கரெக்டா பையனோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. இங்க ஒரு தலைவி இருந்தால இது அவளோட ஆயுதம், அவ அது மாதிரி இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டா இதே மாதிரி, ஆனா அவளோட ஞாபகமா உங்க மாஸ்டர் இதை வச்சிருப்பாரு, நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஆனா இப்படி ஒரு தலைவன் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா மனசுல இருந்த எல்லா ஆசையும் தூக்கி போட்டு அவர் கம்ப்ளீட்டா தலைவன் ஆயிட்டாரு, வேற வழி இல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்காருங்கிற உண்மையை சொல்ல எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே பையனோட அம்மா சொல்லிட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, ஜிங்ஜி பாக்குறா, பையன் இப்பயாவது மாஸ்டரை பத்தி தெரியுதுல்ல, அவருக்காக வரலாம்ல, அவர் கூட அரக்க உலகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட காதல்ல விழுந்திருக்காரு தானே, அதனால அவர் ஒன்னும் கெட்டவர் கிடையாதுன்னு சொல்ல, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு பையன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு மத்தவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பையன் நேரம் அவங்க அம்மாவை பார்க்க போறதுக்காக அங்க ஒரு நினைவு மண்டபம் இருக்கு. அதுக்குள்ள போக பார்த்தா பையனோட பெரிய மூத்த மாஸ்டர் இருக்காரு, அவருக்காகவும் இப்ப புது மாஸ்டருக்காகவும் அங்க ஒரு நினைவு மண்டபம் வச்சு, என் பையனை நான் வளர்க்கல, என் பிள்ளையா, ஆனா அந்த 2 பேரும் அவங்க பிள்ளையா வளர்த்திருக்காங்க, என்னைக்கு உங்களுக்கு பட்ட நன்றி கடனை நான் மறக்க மாட்டேன், அதனாலதான் அவங்களுக்காக நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க பேரை காட்ட, பையன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். எவ்வளவு பாசம் ஒருத்தங்க மேல வச்சா இந்த மாதிரி பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பையன் கூப்பிட, பையனோட அம்மா ஹாப்பி ஆயிடுறாங்க. வேகமா ஓடி போய் அவங்களும் கட்டி பிடிச்சிட்டு, இப்ப என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, சாரிம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பையன் அழுதுகிட்டு இருக்கான். இங்க ஜிங்ஜி பாத்துட்டு இருக்கா, என்னதான் நம்ம இங்க வெயிட் பண்றதாலும் எல்லாம் வேஸ்ட் நினைக்கிறேன், கண்டிப்பா பையன் நம்ம கூட வர மனநிலைமையில இல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல, நான் எங்க தனியா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு ஜிங்ஜி மட்டும் கிளம்புறா. சொங்கோங் பாத்துட்டு இருக்கான், என்னடா ஆளாளுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போது நானும் பாக்குறேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்க. ஜிங்ஜி வெளியே வரா. அங்க வந்து லிங்கியோ கூட இருந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறா. அதெல்லாம் பார்த்துட்டு லிங்கியோ ஞாபகம் தான் அவளுக்கு வருது. நேரா உள்ள வந்துட்டு, இப்ப என்ன பண்றது, லிங்கியோவை என்னால கூட்டு வர முடியலையே அப்படின்னு யோசிக்க, அவ இடுப்புல இருக்கிற அந்த பெல்லு சின்னதா ஏதோ வேலை காட்டுது, ஏதோ சிக்னல் கொடுக்குது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமை ஓபன் பண்றா. கரெக்டா அந்த சிலைக்குள்ள ஏதோ ஒரு மணி மாதிரி இருக்கு. அந்த மணியை பார்த்ததுமே அவளுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா, அதிர்ச்சி ஆயிட்டு. இங்க பையன் மறுபடியும் மாஸ்டர் உன்ன கண்ணை பத்திரமா வச்சுட்டு இருக்க, ஜிங்ஜி அங்க வந்துடுறா. அந்த மணி எடுத்துட்டு வந்துட்டு, பாத்தியா இந்த மணி இருக்கு, நம்மளோட இனத்துல மட்டும்தான் இருந்தது, இது வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கான மணி, இது எப்படி இங்க வந்தது, யாரோ ஒருத்தங்க இங்க இருக்காங்க, நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் நம்ம ஜிங்ஜி அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்க, பையன் கண்டுக்காத மாதிரி இருக்கான்.
அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் பையன் போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்க அவங்க அம்மா பாக்குறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னை ஏற்கனவே ஒரு தடவை நான் தொலைச்சிட்டேன் வேற, இப்ப அந்த பொண்ணு சொல்றதை கேளுப்பா, ஏதாவது நல்லதா யோசிப்பான்னு சொல்ல அவளை நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு பையன் சொல்லிடுறான். ஜிங்ஜி பாக்குறா. உடனே இந்த 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு இதுக்கு மேல நமக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அந்த 2 பொண்ணுங்களும் வேற வழியே இல்லாம கிளம்பிடுறாங்க. சோங்கோங் மறுபடியும் நீஹ்வாவை பொம்மை மாதிரி கூட்டிட்டு மெயின் ஹாலுக்கு வந்துடுறான். மத்த தலைவர்கள்லாம் வந்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பையனோட அம்மா வந்துட்டு, என் பையன் வந்துட்டான், இது அவனுக்கான இடம், அவன் இல்லாதனால நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, என் பையன் கிட்ட குடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. யார் உங்க பையன் அப்படின்னு சோங்கோங் கேட்டதும் வேகமா பையன் முன்னாடி வந்துடுறான். இதுதான் நம்ம தலைவரோட சொந்த வாரிசு நாங்க ஒரு பையன் சொன்னதும் எல்லாரும் பையனோட கால்ல விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உட்காரத்துக்கு உனக்கு அவ்வளவு ஆசையாப்பா, ரொம்ப ரிஸ்க், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுல மட்டும் நீ பாஸ் ஆயிட்டு அரக்க உலகத்தோட வாரிசு நிரூபிச்சுட்டுனா இதை நான் உனக்கே கொடுத்துட்டேன்னு சொல்ல பையன் டெஸ்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியே போறான். நீஹ்வாக்கு பயமா இருக்கு. நீ மட்டும் ஒரு தடவை அரியணையில உட்காந்துட்ட அப்படின்னா உன்னால திரும்பி போகவே முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள ஜிங்ஜி வேகமா கிளம்பி அவங்க அண்ணனை பாத்துட்டு போயிட்டு இருக்கும் போதே கட்டி பிடிச்சிட்டு, அண்ணா நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தனியா போய் உட்காந்து அவங்க அப்பாவை பத்தி என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ, அப்பாதான் நான் வேலை பாக்குறாரு, கெட்டவங்க கூட சேர்ந்திருக்காருன்னு சொல்ல, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், இப்ப தலைவராவே ஆயிட்டாரு, இதுக்கு மேலே அவருக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜிங்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். இங்க அந்த சின்ன தலைவரை காட்டுறாங்க, சின்ன மாஸ்டரை. ஜிங்கு தான் பார்க்க வந்திருக்கான். அப்பா அப்படின்னு கூப்பிட்டு வர, நான் ஒரு வேலையா வெளியே போறேன் அப்படின்னு இந்த சின்ன மாஸ்டர் கிளம்பி வெளியே போயிடுறான். ஜிங்கு உள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு எங்க அந்த மணி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா இருக்கிற ஒரு இடத்துல அந்த மணி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். ஆமா, அங்க ஒண்ணு இருக்கு, இந்த சிக்னலோட மணி இங்க ஒண்ணு இருக்கு, அப்பாக்கு தான் யாரோ ஹெல்ப் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஆள் இல்ல டீமா இருக்காங்கிறத ஜிங்கு கண்டுபிடிக்கிறான். அந்த மணி எடுத்துட்டு கருப்பு சட்டை ஒண்ணு போட்டுட்டு ஜிங்கு காட்டுக்குள்ள போய் நிக்க அங்க ஒரு லேடி வந்துட்டு, மாஸ்டர் நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டோம், இப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சின்னதா ஒரு தப்பு மட்டும் நடந்துருச்சு, அந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல ஜிங்கு உடனே திரும்பி பாக்குறான். என்னது நீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு, நீங்க எனக்கு தெரியாது, உங்க அப்பாவும் நாங்களும் ஒன்னா வேலை பாக்குறோம், இதுக்கு மேல விஷயம் தெரியுது, உங்க உயிருக்கு நல்லது இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த சின்ன மாஸ்டர் மறுபடியும் போயிட்டு மிங்க பாக்குறான். மிங்க உடனே நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என் சிஸ்டர் இதுக்கப்புறமாவது நான் பாக்கலாமா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு, அந்த விஷயத்தை மட்டும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில சாவேங்கிறதே எனக்கு வரவே வராது, எப்பவுமே உயிரோட இருப்பேன், அது நடந்ததுமா உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுற அப்படின்னு சொல்ல, என்ன உயிரோடையே எப்பவுமே வச்சுட்டு இருப்பீங்களா, அந்த வாக்கு எனக்கு கொடுப்பீங்களான்னு மிங்க கேட்க சின்ன மாஸ்டர் பாக்குறான். நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீஹ்வா அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, பையனை எப்படியாவது காப்பாத்தணும், அவனை விடக்கூடாது அப்படின்னு பையன் ரெடியா இருக்கான். தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறான். அம்மா சாரிம்மா, ஒரு அம்மாட்ட கேட்க கூடாதான், ஆனா நான் ஒரு வேளை திரும்பி வரல அப்படின்னா எனக்கு எல்லாம் சுபான் இருக்கான்ல, அவன் கூட ஹாப்பியா இருங்கன்னு சொல்ல, உன்னை ஒரு தடவை இழந்ததே போதும், உனக்கு எதுவும் ஆக கூடாதுப்பா, நீ திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. பையன் நிக்கும் போது அங்க நீஹ்வா வந்துடுறா. இதுக்கு மேல அங்க போகாத, அந்த பதவியே உனக்கு வேண்டாம், நீ நிம்மதியாருன்னு சொல்ல, உனக்கு ஒரு 3 நாள் சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு சொன்னேன், அப்ப எனக்கு புரியல நம்ம சந்தோஷமா இருக்க போறது அதான் கடைசி அப்படின்னு, இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், முடிஞ்சதை ட்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பையன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். நீஹ்வா பாத்துட்டே இருக்கா. பையனுக்கு இந்த காதல் சக்தி அதிகமாயிட்டு கையில இருந்து மார்க்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. நீஹ்வா பாத்துட்டு, இன்னும் உடம்புல அந்த சக்தி இருக்கு, இன்னும் போல, இதுக்கும் மேல இருந்தா உன் இதயம் ரொம்ப வீக் ஆயிடும்டா அப்படின்னு அழுதுட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி சோங்கோங் கிட்ட போயிடுறா. இந்த போட்டி நடக்க கூடாது அப்படின்னு சோங்கோங் கிட்ட நீஹ்வா சொல்ல ஆரம்பிக்க, இது போட்டி நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா என்னதெல்லாம் வந்துட்டு பையன் அவனுக்கு வேணும்னு கேக்குறானோ அது எல்லாமே எனக்கு வர வேண்டியது, அது வர வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சோங்கோங் மறுபடியும் கிளம்பி போறான். கரெக்டா எல்லாரும் முன்னாடி நின்னுக்கிட்டு, இப்ப நம்ம வேலையை பார்க்க போறோம் அப்படின்னு பையனை கூப்பிட்டு, இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு, இந்த போட்டியில என்ன தெரியுமா, இந்த கல்லை நான் அடைஞ்சது உனக்கே தெரியும், சரி உன் ஹெல்ப் வச்சுதான் அடைஞ்சேன், ஆனா இதை நீ கையில வாங்கி பாரு பார்க்கலாம் அப்படின்னு அந்த டோக்கன் எடுத்து கையில கொடுக்க, கரெக்டா பையன் வாங்குறதுக்குள்ள, அதை வாங்கினா அவன் தலைவன் ஆயிடுவான், அதை வாங்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நீஹ்வா பறந்து வந்துடுறா. அந்த கல்லை வாங்கிட்டு நேரா போயிட்டு அங்க நரகத்தோட வாசல் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி நின்னுட்டு, இதுக்கு மேல நான் யாரையுமே விட மாட்டேன், இந்த டோக்கன் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எல்லாரும் முடிஞ்சிரும்ல, எல்லா சண்டைக்கும் முடிவு வந்துரும் அப்படின்னு அந்த உள்ள அந்த பாதாளத்துக்குள்ள வேகமா குதிச்சிடுறா. உள்ள போனா அவரோட உயிர் தப்பாது அப்படின்னு பையனுக்கு நல்லாவே தெரியுது. நேரா வேகமா நீஹ்வா கூடயே அவனும் உள்ள குதிச்சிடுறான். சுத்தி நிக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க.
நீஹ்வா உள்ள குதிச்சதால சொங்கொங்கும் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. பையன் உள்ள போயிட்டானே நமக்கு அம்மா கதறி அழ ஆரம்பிக்க, உன்னை நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த அரியணையில உட்கார விடாம தடுத்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீஹ்வா நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அம்மா ஒன்னும் ஆகாதுமா, உள்ள இருக்கிறதெல்லாம் அரக்க சக்தி, அரக்க வாரிசு, உங்க பையனை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு ஷுவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரா இங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு சொங்கோங் அவனோட சக்தியை சேர்த்துட்டு அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, நான் அவளை காப்பாத்த போறேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பையன் இறங்கி வந்துட்டு நீஹ்வா அப்படின்னு தேட ஆரம்பிக்க கரெக்டா ஒரு சீனியர் இருப்பார்ல, அவர் நீஹ்வாவை உள்ள பத்திரமா வச்சிருக்காரு குகையில. அவர் வேகமா பையனையும் கூப்பிட்டுக்கிறாரு. இங்க பாரு, முன்னாடி உட்காரு, செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்ல உடனே பையன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உன் மனசுக்குள்ள அரக்க சக்திக்கும் நல்ல சக்திக்கும் போராட்டம் நடக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் நீஹ்வாவையும் உட்கார வச்சு ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறாரு. அதுல கரெக்டா நம்ம பையன் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அங்க நல்ல பையன் கூட அரக்க பையன் மீட் பண்றான். டேய், நம்ம எல்லாம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு பிறந்தவங்கடா, வா அழிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கெட்ட பையன் கூப்பிட, நான் வேணா பொறப்புல அரக்க குலமா இருக்கலாம், ஆனா வந்துட்டு உண்மையாவே நான் வந்து பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவன், ஏன்னா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை விட மாட்டேன் பையன் சண்டை போட ஆரம்பிக்க, அரக்க பையன் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நம்ம பையனுக்கு பவர் இல்ல. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவன் எங்கேயோ பார்த்து விழுந்துடுறான். அப்போ மாஸ்டர் அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன் இதயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல, நீ இயற்கையாவே கெட்டவன் கிடையாது, நீ எப்பவுமே நல்லவன் மட்டும்தான், அதை மறந்துடாத அப்படின்னு ரெண்டு மாஸ்டரும் மாறி மாறி பேச, நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பையன் கத்த ஆரம்பிக்கிறான். வெளியே அந்த சீனியர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு பையனை காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவரோட பவரை கொடுக்கறாரு. அந்த பவர் பையனுக்குள்ள உள்ள போய் பேச ஆரம்பிக்குது. இங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீ அரக்கன் கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், அரக்க குலத்துல பிறந்தவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீ போய் உன் கெட்ட அம்சத்தை கொண்டுட்டு நல்ல அம்சத்தை வெளியே கூட்டு வா அப்படின்னு சொல்ல பையனுக்கு இப்ப புரிஞ்சிருது என்ன பண்ணணும்னு. நேரா பையன் போறான். நீ நான் கிடையாது, நீ வேற யாரோ, அரக்க குலத்துல பிறந்திருந்தாலும் நான் நல்லவன் தாண்டா அப்படின்னு பையன் வேகமா வந்துட்டு ஒரு சண்டையை போட, அவ்வளவுதான் கெட்ட பையன் அழிஞ்சு போயிடுறான். என்ன நடக்க போகுது நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அழுகிறான். பையனுக்கு நெத்தியில இருந்து அந்த அரக்க சிம்பல் மறைஞ்சிருது. கையில இருந்து அந்த கெட்ட பவர் ஒண்ணு போயிட்டு இருந்ததுல அதுவும் மறைஞ்சிருது. பையன் வேகமா வெளியே வந்துடுறான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சின்ன மாஸ்டர் மறுபடியும் அந்த சீக்ரெட் பட்டனை தேடி உள்ள போயிட்டு இருக்க. உள்ள பார்த்தா இது ஒரு சக்தி மாதிரி மெசேஜ் ஒன்று அந்த ஆளுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்ன நடக்குது, இங்க அரக்க பையனை கொண்டுட்டாங்களா, அப்படி நடக்க கூடாதுன்னு இந்த சின்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க லிங்கியோட பக்கத்துலயே ஜிங்ஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படா எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அப்ப அவனோட கையை வர அசைற மாதிரி இருக்கு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம நீஹ்வா எந்திரிக்கிறா. ஏஞ்சு பார்த்தா எல்லா இடமும் அப்படியே பசுமையா தெரிய ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே அங்க இருந்து வெளியே வர ஆரம்பிக்க, பையன் கூட ஒரு 3 நாள் ஒரு இடத்துல இருந்தால அந்த இடத்துல இப்ப வந்துட்டு இருக்கா. இது என்ன கனவான்னு யோசிக்க பையன் அங்க வந்துடுறான். நான் வந்துட்டேன் அப்படின்னு வேகமா அவகிட்ட ஓடி வந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் அதுக்குள்ள குதிச்சிருப்ப அப்படின்னு பையன் கேட்க, உன் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், இப்ப நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நீஹ்வா சொல்ல ஆரம்பிக்கிறா. 2 பேரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.